எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையில் உள்ள சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திக்கவிருப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? அது மட்டும் இல்லாம மற்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக விற்பனை தொடர்பாக எத்தனை ஆண்டுகளாக இது தொடர்ந்து வருவதாகவும் புகார் தெரிவிக்கிறாங்க. நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட நபருடைய உறவினரிடம் பேசும்போது இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து பல நாட்களாக நடைபெற்று வருவதாகவும் இதை இந்த கைது செய்யப்பட்ட நபர் பல மாதங்களாகவே பல ஆண்டுகளாகவே இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்தை ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். நேற்று அந்த கோவிந்தன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய சகோதரரும் நேற்று கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக காவல்துறையுடைய விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் காவல்துறையுடைய மெத்தனத்தால் தான், அஜாக்கிரதையால் தான், அலட்சியத்தால் தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த ஆம்புலன்ஸ் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இது போன்று மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆம்புலன்ஸுகள் வந்த வண்ணமே இருக்கிறது. பல கிராமங்களிலிருந்து அழைப்புகள் வந்து தகவல் வர வர ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணையும், அதாவது ஒருபுறம் இந்த கள்ளச்சாராயம் குறித்த விசாரணையும் நடைபெறுகிறது, ஒருபுறம் மருத்துவ உதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த உயிரிழந்தவருடைய உடல்கள் உறவினருடைய ஒப்படைக்கக்கூடிய பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவே அமைச்சருடைய உத்தரவுப்படி உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினரிடம் அந்த உடலானது ஒப்படைக்கப்பட்டது. அதற்கென்று மருத்துவக்குழு 6 மருத்துவக்குழு சென்னை உட்பட பல மருத்துவமனையிலிருந்து இங்கு உடற்கூறு செய்வதற்காக மட்டும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து காவல்துறையினர் பல மாவட்டங்களிலிருந்து தற்போது திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து காவல்துறையினர் இங்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு விசாரணை மேற்கொள்வதற்காக மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுபோன்று பல மாவட்டங்களிலிருந்து தற்பொழுது காவல்துறையினர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் பல மாவட்டங்களிலிருந்து பல மருத்துவமனையிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மருத்துவர்கள் செவிலியர்களாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் அங்கு விசாரணைக்காக குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் கூட உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிலர் வந்து அனுமதிக்கக்கூடிய காட்சிகளையும் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் கோகுல். இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த விசாரணை நிலவரங்கள் நேற்று அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்த பிறகு எப்படி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? தற்போது மற்றொரு அண்மை செய்தியாக இந்த கள்ளச்சாராயம் குறித்த விவகாரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்திருக்கிறது. சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கள்ளச்சாரத்திற்கு உயிரிழப்பு ஏற்பட்டோரின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்திருக்கிறது. 70க்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் 32ஆக உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியை சுற்றுவட்டார பகுதிகளில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டதற்காக சொல்லப்படுகிறது. கோகுல், தற்போது உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது, 32ஆக அதிகரித்திருக்கிறது. அமைச்சர்கள் வந்து போன பிறகு தற்போது நடவடிக்கைகள் எவ்வாறு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு கோகுல்? தற்போதைய தகவலாக உயிரிழப்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. 32 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏறக்குறைய சற்று முன்பு நம்ம சொன்னது போல 30 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து பலர் ஆபத்தான நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. 9 பேர் மட்டுமே ஆபத்தான நிலையில் இருந்ததாக நேற்றைய தினம் அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் உயிரிழப்போட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல கிராமங்களிலிருந்து இன்னும் பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு
தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. இது ஒட்டுமொத்தமாக இதுவரை 101 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 பேர் தற்பொழுது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்ததில் மொத்தம் 103 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல 32 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்காங்க. இதுல 2 பெண்கள் உட்பட 32 பேர் அடக்கம். கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த அந்த மூதாட்டி 65 வயது மூதாட்டி தனிக்குடி என்ற ஒரு மூதாட்டி வீட்டிலேயே கள்ளச்சாராயம் அருந்திய நிலையில் உயிரிழந்தார். வீட்டிலே மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பே அவர் வீட்டிலேயே உயிரிழந்திருந்தார். அவருடைய மகன் 45 வயதான மகனும் கள்ளச்சாராயம் அருந்திருக்கிறார். அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு பெண்ணும் நேற்றைய தினம் அங்கே உயிரிழந்திருந்தார். ஒட்டுமொத்தமாக இதுவரை 32 பேர் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரம், சேலம், ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இது போன்ற நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து மருத்துவ உபகரணங்களும் கூடுதலாக கொண்டு வரப்பட்டு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நேற்றைய தினம் அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அமைச்சர்கள் மருத்துவக் குழுவோடு ஆலோசனை நடத்தினாங்க. சென்னை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் வந்து சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் சார். இப்ப நீங்க நைட்ல இருந்து இருக்கீங்க, மொத்தம் எவ்வளவு பேர் சார் அட்மிட் ஆயிருக்காங்க? சொல்றாங்க அந்த தகவல் மட்டும் எவ்வளவு பேர்? அது ஒரு குழப்பமாவே இருக்கு. ஒரு நிமிஷம் கேட்டுட்டு நீங்க இல்ல அது இல்ல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலே வர மாட்டேங்குது சார். அதுதான் இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் சார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறாங்க என்ற முழுமையான தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. கிட்டத்தட்ட 103 பேர் இதுவரை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு மற்ற நபர்களுடைய நிலை என்ன, மற்றவர்கள் யார் யாரெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, எந்தெந்த பகுதியிலிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள், கிராமப்புறங்களுக்கு மருத்துவ குழுக்கள் செல்லும் என்று ஏற்கனவே அமைச்சர் தெரிவித்திருந்தார். மருத்துவ குழு உடனடியாக அங்கு சென்றிருக்கிறார்களா என்ற முழுமையான விவரங்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்தில் இரவு பகல் பாராமல் மருத்துவ துறையைச் சேர்ந்த மருத்துவர்களும் ஊழியர்களும் தொடர்ந்து இந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மற்றொரு நபர் தற்பொழுது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு நபரும் தற்பொழுது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். தொடர்ந்து கள்ளச்சாராயம் அருந்திய நபர்கள், அதாவது ஏறக்குறைய 3 நாட்களுக்கு முன்னர் அருந்தியவர்களுக்கு கூட தற்பொழுது இந்த உடல்நலக்குறைவானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மட்டுமில்லாமல் 3-4 தினங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் அருந்திய நபர்களுக்கு கூட இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்ட நபர் தற்பொழுது மருத்துவமனைக்கு உள்ளே சிகிச்சைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுபோன்று அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருந்து தற்பொழுது சிகிச்சைக்காக பலரும் இரவு முழுவதும் பலர் வந்தார்கள். காலை முதலும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கண்ணெரிச்சல், வயிற்று வலி, மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உடல்நலக்குறைவுகள் ஏற்பட்டு இதுபோன்று பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பலர் வந்து கண் தெரியவில்லை என்றும் வயிற்றெரிச்சல் அதிகமாக இருப்பதாகவும் பலர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பலர் மயங்கிய நிலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் ஆபத்தான நிலையில் இருக்காங்க, எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து இதுவரை மருத்துவத்துறை வந்து இதுவரை முழுமையாக தெரிவிக்கல. இங்க இருக்கக்கூடிய பல மருத்துவர்களை நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினோம். ஆனால் வந்து முழுமையான தகவல் கிடைக்கப்படல. ஆனால் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மட்டும், அதே நேரத்தில் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ குழுவிலிருந்து வந்திருப்பதாக தகவல் தெரிவித்து எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க? ட்ரீட்மெண்ட்ல மட்டும் எவ்வளவு பேர்? தற்போது மாவட்ட ஆட்சியர் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட